வணக்கம் அன்பு நண்பர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தினமும் காலை 8 மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சி பாருங்கள். உங்களுக்கு தினமும் ஒரு தகவலாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நானும் நம்புகிறேன். ஸோ இன்றைய தினம் அக்டோபர் 3ஆம் தேதி, தமிழ் மாதம் 17ஆம் தேதி, சனிக்கிழமை. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இன்று நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்கில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வருவது நல்லது. இன்றைய தினம் முதலில் 12 ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தினம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களால் மேன்மை உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் தொல்லை உண்டாகும். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் வருகை அதிகரிக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மனதில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் உருவாகும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதொரு நாளாக இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்களும் நல்ல அனுகூலம் ஏற்படும். ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சின்ன சின்ன சண்டை உருவாகலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சின் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தனலாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலை உருவாகும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் சஞ்சலம் உருவாகலாம். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஃபைன் கட்ட வேண்டி வரலாம். இன்றைக்கி ரோட்டில் போகும்போது வண்டி இன்சூரன்ஸு ஹெல்மெட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லைனா தண்ட செலவுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். வெற்றிகரமாக நாளாக இன்று இருக்கும். உத்தியோகத்தில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் இன்று வெற்றியடையும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் இன்று வெற்றியடையும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பங்குகள் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வெளிமாநில வெளிநாடு யோகங்கள் வருகின்ற தகவல்கள், வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தந்தை மூலமாக பணவரவுகள் உண்டாகலாம். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மன சிந்தனைகள் தடுமாற்றம் ஏற்படும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனங்கள் கையாளுவதில் கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன டென்ஷன் ஏற்படும். அதை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சக கூட்டாளிகள் மூலமாக லாபமும் நன்மையும் ஏற்படும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் துதியை திதி. ஸோ இன்றைய தினம் சந்திரமானப்படி 18வது நாள். ஸோ இன்றைய தினம் அம்பாளை வழிபட உங்களுடைய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். லக்ஷ்மி பகவானை, லக்ஷ்மி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் லக்ஷ்மிகளை வழிபட உங்களுடைய செல்வ நிலை, கையிருப்பு, சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, இன்றைய தினத்துடைய சிறப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினத்துடைய 12 ராசி பலன்களை பார்த்தது போலவே நேர்களுடைய கேள்வி பதிலை பார்ப்போம். அடுத்து இன்றைய தினத்துடைய ஆன்மீக மற்றும் ஜோட தகவலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் மதன்குமார். ஸோ 15 மார்ச் 1995 காலை 7 மணிக்கு பிறந்திருக்காரு. ஸோ ராமநாதபுரம். இவர் சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். ஸோ என்ன போட்டிருக்காருன்னா, இவர் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை. எங்கள் வாழ்க்கை கணவன் மனைக்குள்ளே இனிமேல் முன்னேற்றம் இருக்குமா? கையில் சேமிப்பு நிற்பதே இல்லை, அரசு வேலை கிடைக்குமான்னு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஜாதத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 2022க்கு பிறகு சேமிப்பு ஓரளவு நிற்கும். இனி வரக்கூடிய காலங்களில் 2 பேருமே சேர்ந்து உழைச்சி நிறைய சம்பாதிச்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாதத்தில் காட்டுது. கவலை வேண்டாம். உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் லக்னத்தையே சனி பார்க்குறதுனால காவல் தெய்வத்தோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். நேர்களே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். நேர்களே, என்ற 2வது கேள்வியாளர் பெயர் கே அருண் பாண்டியன். கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. 9 ஆகஸ்ட் 1992 மதியம் 12:50 கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு. எனது இடது கண் துடித்து கொண்டே இருக்கிறது. இதனால் எதுவும் தொந்தரவு ஏற்படுமா என்ற பயம் இருக்கிறது. தூக்கம் சரியாக இல்லைன்னா இடது கண் துடிக்கும்.
தூக்கம் வந்து குறைந்த அளவு தூக்கம் இருந்தால் இடது பக்கம் போகின்ற ஆர்டரி வெயினில் ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக இருக்கும். இதுக்கு ஜோதிடமே சம்மந்தம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா பாம்பாட்டி சித்தர் அங்கே மருதமலை பக்கத்தில் இருப்பார். அவருடைய திருவுருவப் படத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இந்த தூக்கம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஸோ இந்த கேள்வி இவர் கேட்டிருந்தாலும் இதே போன்ற தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க மருதமலை பின்னாடி இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய திருவுருவப் படத்தை பள்ளியில் நம்ம தூங்குகிற இடத்துல வச்சுருந்து ஒரு திரை மாதிரி போட்டு நம்ம வந்து அதை டெய்லியும் பார்த்துட்டு தூங்கினோம்னா அந்த தூக்கம் சரியாக வரும். இன்று 2 கேள்வியாளரை சந்தித்துட்டோம்.